இருக்கும். கருவாட்டு குழம்புலாம் வந்து ஆயா வைப்பாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க வந்து மண் சட்டிலாம் வந்து வைப்பாங்களே. ஆமாம், எங்கேயும் போகல. பார்க்கலாம் கண்டிப்பாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சென்னாக்கண்ணி தூள் குழம்பு தான் வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து சென்னாக்கண்ணி தூள் குழம்பு சொல்லலாம், புடி கொழுக்கிட்ட குழம்புன்னு சொல்லலாம். வந்து நான் வந்து அதில் வந்து என்ன சேர்க்க போகிறேன்னா கேவுர்மா உண்டை பிடிச்சி குழம்பு வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுனா டிஃப்ரெண்டாக இருக்குது, பேரே டிஃப்ரெண்டாக இருக்குது. அம்மா வச்சு கொடுத்துறாங்க எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அந்த கேவுர்மா கொழுக்கிட்ட எடுத்து ஒன்று வச்சு அந்த உண்டை எடுத்து வச்சு அந்த குழம்பு நல்லா பேசி தொட்டு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, திட்டமான வந்து சென்னாக்கண்ணி தூள் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம அழகாக என்ன செய்யணுமோ அழகாக வந்து செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சரிம்மா, இப்போ இதை நான் வறுத்து எடுத்துட்டு வரணுமா? வறுத்து எடுத்து வரணும். இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, இது கூட காய்கறி வந்து கத்திரிக்காய் எல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சரி, வாங்க பார்க்கலாம். சரி, இன்னும் டிஃப்ரெண்டாக செய்றீங்க, என்ன புரியல எனக்கு. நான் செஞ்சு கொடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, செம் சூப்பராக இருக்கும். சரி மேம், சரி வாங்க. எப்பயுமே நீங்கள் செஞ்சால் சூப்பராக தான் இருக்கும். இப்போ என்ன புதுசாக சொல்லவா வேணும்? சரி வாங்க செய்யுங்க. சரி பேச்சு இங்கே வருங்க, சென்னாக்கண்ணி எடுத்துக்கிறேன். இது ஏதோ கருவாடு ஏதோ இருக்கு, எதுனா ஒரு கருவாடு மீன் வந்து கலப்படமா தான் இருக்கும். இது வந்து நான் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். சரிம்மா. அதுக்கு அடுத்தது வந்து வெங்காயம், தக்காளி வந்து அரிஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். கத்திரிக்காய் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுக்கிறேன் நான். சரிம்மா. கத்திரிக்காய் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிட்ட பிறகு அரிஞ்சா நல்லா இருக்கும், கார வாசனை அடிக்காம. வாசனை தான் அடிக்கும், அதனால வந்து அதை எடுத்து வச்சுக்கிறேன். சரிம்மா, அரிஞ்சிக்கிறேன். நம்ம வறுக்க ஆரம்பிச்சிட்டிங்க போல. ஸ்மெல்லு வந்து நல்லா இருக்கு, கருவாடு ஸ்மெல்லு. ரொம்ப நாள் கழிச்சு வந்து சாப்பிட போகிறோம். சந்தையில் வேணும் நாங்கள். ஆமாம். என்ன சந்தை? மடப்பட்டு சந்தை. பூம்புகார்லேருந்து இப்போ வந்து பெரியப்பா வந்து கருவாடு வாங்கி வந்து கொடுத்தாரு. கொடுத்தாங்க 2 கருவாடு, குழம்பு கருவாடும் வாழை கருவாடு வாங்கி கொடுத்தாங்க. இந்த வருஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் டூர் போகல. போன வருஷம் போகல. அது போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக பூம்புகார் போயிட்டு கருவாடு வாங்கிட்டு வருவோம். ஆமாம், நாங்கள் டூருக்கு போகிறோன்னா பூம்புகார் கருவாடு வாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோமே. கருநாள் டூர் நாங்கள் அழகாக போயிடுவோம். இந்த வருஷம் வந்து போகல, சரணியா கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால. ஃபர்ஸ்ட் வருஷன்றதுனால எங்கேயும் பொங்கல்லாம் கொண்டாடணும். ஆமாம், எங்கேயும் போகல. பார்க்கலாம் கண்டிப்பாக. பேசிக்கிட்டே வந்து வத்தாச்சு. சூப்பராக இருக்குதா? எண்ணெய் போதுமா? போதுமா. நல்லா எண்ணெய் காஞ்சி போய் கடுகு போடுக்கலாம். சரிம்மா. தப்பெல்லாம் 30 காலை வாங்கி வந்து எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. கடுகு, வெந்தயம், கடலைப்பயிறு, பொட்டுக்கடலை எல்லாம் சூப்பராக யூஸ் ஆகுது. கையால் எடுத்து போகிறது விட்டுட்டு இப்போ கரண்டியால் எடுத்து போடுறோம். நான் வந்து கேனை வந்து சுத்தமாக கழுவியில் வந்து அப்படியே தண்ணி வந்து தொடச்சிட்டு வந்து எண்ணெய் ஊற்றுன மாதிரி, அதனால தான் வெடிக்குது. தண்ணி வந்து அப்படி கேனில் தெரியல. சரி விடுங்க, கடுகு போட்டாலும் வெடிதான் செய்ய போகுது, தண்ணி போட்டாலும் வெடிதான் செய்ய போகுது. வெங்காயம் போட்டாலும் நல்லா பொரியுது. நல்லா சூடு அடித்து வானது ஈயம் வானருக்கு எந்த வேலையும் பட்டுன்னு ஆகிடும். கல்வானம் இருந்தால் கொஞ்சம் நேரமாக கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் வந்து குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். இதோட மண் சைட்டில் குழம்பு வச்சு அதை விட சூப்பராக இருக்கும். கருவாட்டு குழம்புலாம் வந்து ஆயா வைப்பாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க வந்து மண் சட்டிலாம் வந்து வைப்பாங்களே, நல்லாயிருக்கும். கருப்பு சட்டி வாங்கிருப்போம், பெருசு பெருசு 2 பெருசு இருக்கும். நம்ம வந்து ஒரு 5-6 பேர் சாப்பிடலாம், 8 பேருக்கும் சாப்பிடலாமே வாங்கி வச்சிருப்பாங்க. நம்மளாம் இந்த சட்டி தான் வாங்கி வச்சிருப்போம். நம்ம பயிர் கெடுத்து வாங்கி வச்சிருப்போம், குழம்பு இட்டுக்கே வாங்கி வச்சுக்கிறாங்க. பாப்பா வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சரிம்மா. அப்போதான் இன்னும் வெங்காயம் வந்து சூப்பராக வதங்கும். தக்காளி சேர்த்துக்கிறோம்மா. நல்லா வந்து கிறிஸ்பியாக வெங்காயத்தை வதக்கிறீங்க போல. தக்காளி பழம் வதங்கிடுது. நம்ம வந்து கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, ஆமாம், சேர்த்துக்கிறேன். சரிம்மா. இந்த கத்திரிக்காய் கொத்து கொத்தாவும் போடலாம், சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். இது நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போடல போல, தக்காளியோட கலர் போட்டு தான் இருக்கு. மஞ்சத்தூள் போடல, நான் வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, நம்ம அழகாக இருக்கும். சரி, நம்ம வீட்டு மிளகாத்தூள் தான் போட போறோமே. இங்கே பாருங்க, புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். என்ன குழம்பு ஊற்றுனா கரண்டியில் ஊற்றுறீங்க? அது போய் சேர்ந்துடும். நான் வந்து புளி தண்ணி ஊற்றி மிளகாத்தூள் போட்டு நல்லா மூடி ஏறி போடலாம். சரிம்மா. சரிம்மா. ஜெயஸ்ரீ புளி காய்ச்சி தண்ணி ஊற்றிட்டேன், இவர் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். சரிம்மா. போதும், திட்டமாக குழம்புல எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துச்சு போல.
அதுக்கு இதுக்கு புளி குழம்பு அப்படி குழம்பு வந்து கொச்சினே இருக்கட்டும். அதுக்குள்ளே இது வந்து நல்லா மிக்சில போட்டு நல்லா நுண்டி புடச்சி வச்சுட்டு மிக்சியில போட்டு அரைச்சிருந்தேன். ஏன்னா மூஷா போட்டா ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து பொடி பண்ணி போட்டா அந்த கருவாடு இருக்கிற மாதிரி தெரியாது. நம்ம சாதா கார குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். என்ன இது வந்து நான் மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்துன்னு வந்துடுறேன். சரிம்மா. பாப்பா இங்க பாருங்க குழம்பு கொச்சிடுத்து. ஆமா சூப்பரா நான் சொன்ன மாதிரி சென்னாங்குழி தூள் வந்து பொடி பண்ணி தந்துட்டேன். இது வந்து மேலே தூவி இது வந்து ஒரு கொதி ஆகட்டும். இது வந்து சென்னாங்குழி தூள் தூவிக்கிறேன்னா இதோட வாசனை வச்சுதான் வந்து சென்னாங்குழி தூள்னே வந்து கண்டுபிடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க வந்து பொட்டுக்கடலை தூள் போலவே இருக்கு, ஆனா வாசனை சூப்பரா இருக்கும். வாசனை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியுது. இது வந்து அழகா கிண்டி விட்டுக்கிறாங்க. குழம்பு வந்து கட்டியா தேய்ச்சுவே. ஏதோ டிஃப்ரெண்டா செஞ்சு போட போறேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஆமா அங்க பாருங்க கெவுர்மா எடுத்துக்கிறேன். இது வந்து நல்லா தண்ணி தெளிச்சு நல்லா புட்டு நம்ம கொழுக்கட்டை செய்யற மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சமா குழம்புல வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நான். சரிம்மா. அப்பதான் உப்பு வரைக்கும். இங்க பாருங்க உப்பு சேர்த்துக்கிறேன். இதுல வேக வச்சு அப்படிலாம் இது இல்லையா, சும்மா பச்சை தண்ணி தெளிச்சு உண்டை பிடிச்சி போட வேண்டியதானே? அப்படியே இந்த குழம்புல வந்து வெந்துடும். தொட்டு நல்லா குழம்பு ஊற்றி அந்த உண்டையை தொட்டு பேசி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். களி சொல்லுவாங்க மெல்ல களி நம்ம செஞ்சு தனியா குழம்பு வச்சு சாப்பிட்றோம் இல்லையா, அதை விட குழம்புலே போட்டு செஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சரிம்மா. பாருங்க நான் தண்ணி இதை எடுத்துட்டு அழகா பேஞ்சு எடுத்துக்கிறேன். அம்மா இன்னும் இவ்வளோ பெருசு பிடிச்சி வைக்கிறீங்க? ஆமா சின்ன சின்னதா போட்டா குழம்புக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம கொஞ்சம் பெருசு பெருசா போட்டு தான் எடுத்து நம்ம கண்ணில் எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும். அதனாலதான். சரிம்மா. இதுவே கொழுக்கிட்டது அதுக்கு பேரு. இப்போ 3 உண்டை பிடிச்சி போட்டுக்கலாம். சரிம்மா. நம்ம இஷ்டம் தான், டிஃப்ரெண்ட் எந்த ஷேப்ல வேணா பிடிச்சி போட்டுக்கலாம். ஆமா நம்ம இஷ்டம் தான். ஆம்பூட்டி சைஸ் ஒன்று பிடிச்சி போறோம். ஜெயஸ்ரீ 3 கொழுக்கிட்ட 4 உண்டை கேவருமா உண்டை பிடிச்சிக்கிறேன். அது வந்து குழம்புல ஒன்று ஒன்றா போட்டுருக்கேன். சரிம்மா. சரியா? இங்க பாருங்க குழம்பு வந்து சுட சுட இருக்கு. கையில போட்டுமா நான் பயப்படுறேன். ஆவி அடிக்கிறதுல அதே ஒரு மாதிரி சூடாக தான் இருக்கும். இது வந்து கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். இது கொச்ச பிறகு நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். சரிம்மா. நானும் அவளோட எதிர்பார்க்கறேன். சரிம்மா. குழம்பு எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. குழம்பு சூப்பராகவே இருக்கும். சரிம்மா. பாப்பா இங்க பாருங்க குழம்பு சூப்பரா வந்து கொச்சிட்டு ரெடி ஆகி போச்சு. இப்போ எண்ணெய் பூரா சுத்துல அழகா பிரிஞ்சு வந்துடுது. பிரிஞ்சு வந்துடுச்சா? ஆமா. இப்போ வந்து கொஞ்சம் கொழுக்கட்டை எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். சரிம்மா. கெவுருமா கொழுக்கட்டை குழம்பு. சரிம்மா. டிஷ்ஷுக்கு பேர் வச்சிட்டிங்களா? சரிம்மா. பாருங்க அழகா வந்துட்டா. சிம்மில் தான் வச்சேன். அப்படியே லேசா ஒட்டிங்குது. நம்ம மாவோட போட்டோம் இல்லையா, அதனால அப்படி இருக்கும். சரி எடுத்துட்டு வாங்க, சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். என்ன டேஸ்ட் பார்க்கலாமா? ஆமா இங்க பாருங்க குழம்பே வந்து தட்டில் ஊற்றின குழம்பு வந்து எவ்வளோ ஒரு கட்டியாக வருது பாருங்க. தண்ணியா இல்லை. சாப்பிட்டு பாருங்க. இதுமாரி வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்டு. உடம்புக்கு வந்து ஹெல்த்தி. களி மாரியே இருக்குது. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத கிராமத்து பொண்ணு சார் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரோம். டாடா பாய். டாடா பாய்.